படம் எப்படி இருக்கு? குட் தான். 2 வருஷம் கழிச்சு ஏகே பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அது இவர்கிட்ட கேளுங்க. தலபேன் இவர கேளுங்க. தலபேன் நல்லா இருந்துது. எது உங்களுக்கு படத்துல ரொம்ப பிடிச்சது? ஒண்ணுமே இல்ல. இந்த படம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கு. படத்தை நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? சாட்டிஸ்ஃபைட் தான். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் பார்க்குறோம். படம் சாட்டிஸ்ஃபைட் தான். படம் சூப்பராக இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சில் படம். அஜித் த்ரிஷா அந்த காம்பினேஷன் ஆல்வேஸ் அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களே, நல்லா தான் இருக்கு. ஸோ ரொமான்ஸ் படமா இருக்கா இல்லை இல்லை கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு ஏகே பாக்குறீங்க. ஸ்கிரீன்ல எப்படி இருக்கு? செம்மையா இருக்காரு. நல்லா தான் ப்ரோ இருந்தது. அம்மா இன்டர்மிஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ரோ செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேவலமா போச்சு. ரொம்ப கேவலமா பொறுமையா போல ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல அந்த கார் சீன்லாம் சூப்பராகவே இருந்தது. மகிழ் திருமேனி நல்லா டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. கேமரா ஆங்கிளுமே நல்லா தான் இருந்தது. எல்லாம் ஃபோட்டோகிராஃபி டிஓபி எல்லாமே நல்லா தான் இருந்தது. பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க க்ரூ நல்லாவே. ஸோ படம் நல்லாவே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சுமார் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ உங்களுக்கு எது வசனம்? படம் ரொம்ப இழுக்குது ப்ரோ. த்ரிஷாவை காணும் ப்ரோ. ஏன் ஸ்பை த்ரில்லர்னாங்க படத்துல? ப்ரோ படம் உண்மையாவே அங்கிருந்தே பேசுறேன். என்ன சொல்றது ப்ரோ, படம் நல்லா இருக்குன்னு நினைச்சு வந்தோம். நல்லா இருக்குன்னு பார்த்தா போஸ்டர்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்தது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. ஏன்னு தெரியல. நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமோ இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பாதிங்கும் போது ஓகே, பட் ஒரு டைம் பார்க்கலாம். எனக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ணி வரல. லைக் நார்மல் நல்ல படமா தான் இருக்குன்னு நினைச்சு வந்தோம். பட் நிறைய இடத்துல லாஜிக்காவும் சரி, ஒரு மாதிரி நிறைய இடத்துல அந்த ஃபாரின் சீக்வன்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் நடிக்க தெரியாத மாதிரியே இருந்தது. ருஷாக்கும் அஜித்துக்குமே வந்து அந்த ஸ்டார்டிங் ரொமான்ஸ் சீன்லாம் இருக்கு. அது ஒன்றும் பெருசா ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்லை. அதுவே எதுவுமே கிடையாது. த்ரில்லருமே சொல்ல முடியாது. அவங்க வில்லன் சொல்லிட்டு அர்ஜுன், ரெபேக்கா, ரெஜினா அவங்க எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அவங்களாம் வந்து அவ்வளோக்கா ஒன்றும் வில்லன் மாதிரியும் தெரியல. சிரிப்பா தான் வருது ஒரு சில சீன்லாம் பார்க்கும்போது. ஏண்டான்னு தான் இருந்தது. அதை நீங்க கம்பேர் கூட பண்ணக்கூடாது. இதுல அவ்வளோலாம் இல்ல. அதுவும் பெருசா இல்ல. அது ஒண்ணு பெருசா இல்ல. எதுவும் இல்ல. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். நல்லா இருக்கு. கண்டிப்பா சம்பவமா இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்காதீங்க. கதையோட செட்டில் பண்ணி பாருங்க. எல்லாமே பிடிக்கும். அந்த ஐ மூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கமர்ஷியலா இல்லை. அது கதையோட ஒட்டி போகுது. நல்லா இருக்கு, பார்க்கலாம். படத்துல அவரால் என்ன முடியுமோ போட்டிருக்காரு. அந்த பத்திகிதி சாங் நல்லா இருக்கு. லாஸ்ட்ல நல்லா இருக்கு. ஆஃப்டர் என்ன இருந்தாலும் அப்புறம் கொஞ்சம் லைவா இருக்கு. வேறு த்ரில்லிங்கா இருக்கு. சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு. ஆனா என்ன ப்ராப்ளம்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஏகே விட அர்ஜுனுக்கு தான் ஸ்பேஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குண்ணா. லைக் நம்ம இந்த படம் மாதிரி மிச்ச படம் மாதிரி ஃபேன் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து மேக்கிங் வைஸ் வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு மைல் ஸ்டோனாக தான் இருக்கும். ஷோராக வந்து ஹாலிவுட் லெவல் மேக்கிங்கில் இருக்கும். அந்த ஃபைட் சீன் செகண்ட் ஹாஃபில் ஒரு கார் ஃபைட் சீன்ஸ்லாம் வரும். உண்மையிலே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல கூட லேக் எதுவுமே கிடையாது. அடுத்தென்னன்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே தான். லைக் சிம்பிளானா அந்த பிரேக் டவுன் எக்ஸாக்டாக ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதோட நிறைய இது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே செம்ம மேக்கிங். ஒரு சினிமா லவராக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு டிசப்பாயிண்டடே எனக்கு நான் அஜித் ஃபேன் ஆஸ் வெல் சினிமா லவர் தான். ஸோ எனக்கு டிசப்பாயிண்டடாக எதுவுமே தெரில. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அஜித் நிறைய வேரியேஷன்ஸும் நிறைய இது வருது. ஆக்டிங் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க அஜித். ஸோ செம படம் ஒருத்து வச்சு. மகிழ் திருமணி இதுக்கு முன்னாடி வந்து அஜித் படம் மாதிரி இந்த படம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதாவது லிட்டரலி மகிழ் திருமணி ஸ்டைலில் இருக்கும். அந்த மேக்கிங் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் உண்மையிலே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அஜித் படம்னா நம்ம ஃபேன் மூமெண்ட்ஸ் இருக்கும்ல. ஒவ்வொரு அஜித் திரும்பவும் சரி, அதுக்கான மாஸ் பிஜிஎம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் யதார்த்தமாகவும் ஒரு அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான மாஸ் சீன்ஸ் தான் இருந்துச்சு. ஒழிய அன்வான்டாக திணிச்ச மாதிரி எதுவுமே கிடையாது. லுக் எல்லாமே ஒரு மூணு இதில் வராங்கன்னா அது ஒவ்வொரு லுக்குமே அந்த டைம் பீரியட் ஒன்று இருக்கும். மெயினாக அந்த கடைசி ப்ரெசன்ட் போர்ஷனில் இருக்கிறது தான் ஆள் செமையாக இருக்காங்க. கிளைமேக்ஸ் அனிருத் ஒரு பில்லர்னா. அவர் சில சீன்ஸ்லாம் லைட்டாக போனாலுமே அது எலிவேஷன் அடுத்த சீன் எப்படின்றத எலிவேட் பண்ணியிருக்கிறதே அனிருத் தான். ஸோ அவருமே அவரோட ரோல் எப்படி ஜென்ரலாக அனிருத் எப்படி பண்ணுவாரோ அது அவரோட பெஸ்ட் மேக்கிங். எதிலும் எல்லாமே ஒரு ஆவரேஜா தான் இருக்கு. ஓகே.